நாத்துக்கு நோட்டு எனக்கு ஒரு டவுட்டு, காசை நீட்டி ஓட்டு கேட்கும் ஆளாக்கு அவுட்டு. ஓட்டு நம்ம உரிமை, உணர்ந்துக்கிட்டா பெருமை, காசை வாங்கி ஓட்டு போட்டா தீந்துடுமா வறுமை. நேர்மைங்க யாரு தேடி பாரு, நேர்மைங்க யாரு தேடி தேடி பாரு, உண்மையான தேர்தலுக்கு ரூபாய் எதுக்கு கூற. இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு மாநகராட்சி ஈரோடு மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையத்திலிருந்து இப்போது நாம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நம் உரிமை என்பதை மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தி பாசம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் சார்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படியும் ஈரோடு மாநகராட்சியினுடைய ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்வை ஈரோடு ஸ்ரீ கிருஷ்ணா டிவி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே ஒருவரை நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா, உங்க பேர் என்ன? என் பேர் கே ராஜேந்திரனுங்க. ராஜேந்திரன், எந்த ஊர் நீங்க? எல்லப்பாளையம். எல்லப்பாளையம். சரி, தேர்தல் தேதி என்ன? தேர்தல் தேதி 19 ஏப்ரல் 19. சரி, நீங்க அன்னைக்கு என்ன செய்வீங்க? லீவ் போட்டு எலெக்ஷன் ஓட்டு போட போவாங்க. சிறப்பு, அருமை அருமை. என்ன வேலை செய்றீங்க? இங்கே பஸ் ஸ்டாண்டில் கடையில் வேலை செய்கிறேங்க. சிறப்பு. அன்னைக்கு வந்து ஓட்டு அளிச்சிருவீங்க? ஓட்டு அளிச்சிருவேன், கண்டிப்பாக ஓட்டு அளிச்சிருவேங்க. கண்டிப்பாக ஓட்டு அளிச்சிருவீங்க. தவறாமல் ஓட்டு போட்டு போயிடுவேன். லீவ் அந்த அன்னைக்கு லீவ் போட்டு ஓட்டு போட போயிடுவேன். நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியை பூரா போயிடும். எல்லாரும் ஓட்டு அளிக்கணும். ஆமாம், ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, எல்லாருமே இது வந்து நம்முடைய ஜனநாயக கடமை. ஆமாங்க, ஜனநாயக கடமை மட்டும் இல்லை, ஜனநாயக உரிமை. உரிமை கண்டிப்பாக அதுதாங்க. சரி, கண்டிப்பாக உரிமைங்க சார். ஆமாம், அதனால் நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா தான் நாம் வந்து ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க முடியும் இல்லையா? அதனால் கட்டாயமாக வாக்களிக்கணும். யாரும் நம்ம மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்தா தான் அவங்க பிரதம மந்திரி ஆக முடியும். ஆமாம், நன்றிங்க ஐயா, நன்றி. எல்லாருக்கும் சொல்லணும். வழக்கறிஞர் உடையில் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்களுடைய பெயர் என்ன? சேட்டு அட்வொகேட் எம் சேட்டு சார். நான் ஹைகோர்ட் ப்ராக்டிக்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்காங்க. இது இந்த ஓட்டு அளிக்கிறது வந்து அவங்களோட அடிப்படை உரிமைங்க சார். தார்மீக கண்டிப்பாக ஓட்டு அளிச்சே ஆகணும். சரியா? கண்டிப்பாக போகணும். யாருக்கு ஓட்டு போகிறீங்களோ அது. ஆனால் பட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு உரிமை வந்து உண்டு. அது வந்து ஓட்டு அளிக்கணும் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் மக்களுக்கு, அதாவது உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுவீங்களா? கண்டிப்பாங்க சார், டெஃபினெட்லி. ரியலி அது வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நிறைய பேர் வந்து ஓட்டு போடாமல் வீட்டிலே இருப்பாங்க. யாருக்கு என்ன, யார் செஞ்சாங்க என்ன. ஆனால் பட் வந்து ஜனநாயக உரிமை, தார்மீக உரிமை, அவங்களே விருப்பமாக போய்ட்டு செய்யணும். அது ஓட்டு போடணும். சரிங்களா? மற்றபடி எதுவும் அவங்களோட உரிமை அது. அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படியும் ஈரோடு மாநகராட்சியினுடைய ஒத்துழைப்போடும் இங்கே தி பாசம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவியும் இணைந்து இந்த தேர்தல் விழிப்புணர்வு இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பொதுமக்களிடத்திலே நாம் அனைவரும் இந்திய ஜனநாயகத்தில் தங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களுடைய வழிகாட்டுதலோடு, ஈரோடு மாநகராட்சி ஆணையருடைய வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்வு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலே பொதுமக்கள் அனைவரிடத்திலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு இங்கே இப்போது மேடையிட்டு நடைபெற இருக்கிறது. இதிலே கொங்கு கலையறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் தேர்தல் விழிப்புணர்வை உண்டாக்குகிற வகையிலே அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தி ஒரு ஆடலையும் நிகழ்த்த இருக்கிறார்கள். இது எல்லாம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்க வேண்டும், தன்னுடைய உரிமையை பதிவு செய்ய வேண்டும். எனக்கு இந்த ஆட்சி சரியில்லை, இந்த நடப்பு சரியில்லை, இந்த வசதிகள் எனக்கு செய்து கொடுக்கவில்லை, இந்த உரிமைகள் எனக்கு வேண்டும், நான் இன்னாருக்குத்தான் வாக்களிப்பேன்
என்பதெல்லாம் அவரவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த தனிப்பட்ட கருத்தை அவர்கள் பதிவு செய்கிற போது அது மக்களினுடைய குரலாக எதிரொலிக்கும். அப்படி மக்களினுடைய குரல்தான் இந்திய நாட்டினுடைய குரல். அப்போ ஒன்றுபட்ட இந்தியா என்று சொன்னால், இந்த இந்திய ஜனநாயகம் என்று சொன்னால், உலகத்திலேயே மிகச்சிறந்த இந்தியா என்று சொன்னால், ஜனநாயக நாடு, பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் அது இந்திய நாடு. இவ்வளவு பெரிய பெருமை நமக்கு எப்படி வந்திருக்கிறது? விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரம் உயிர்களை இழந்து நாம் இந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம். இந்த விடுதலையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஓட்டளிக்க வேண்டும். இந்த வாக்களிப்பது என்பது நமது கடமை, நமது உரிமை. நாம் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஒரு நாள் சோம்பலிலே விட்டுவிடக்கூடாது. நாம் அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை மாநகராட்சி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறது. அந்த ஈரோடு மாநகராட்சியோடு சேர்ந்து த பாசம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவியும் மிகச்சிறப்பான ஏற்பாட்டை செய்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நிகழ்வு தொடங்க இருக்கிறது. தேர்தல் அலுவலர் அவர்களும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களினுடைய வழிகாட்டுதலோடும் இந்த நிகழ்வு இங்கே தொடங்கி இப்போது நடைபெற இருக்கிறது. ஏப்பா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க ஆனீங்க, யார் நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் வந்திருக்கோம். நாங்க நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வந்திருக்கோம். கருத்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வணக்கத்தை சொல்லிடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தானே நனே நனே, தானே நனே நனே, தானே நனே நனே நானா, தானே நனே நனே நானா. ஏய் வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.
சரிப்பா, வணக்கம் சொன்னதெல்லாம் இருக்கட்டு. சொல்ல வந்த கருத்தை இப்போ எப்படி ஆட்டமாகவும் பாட்டுமா சொன்னமோ அதே மாதிரி சொல்ல வந்த கருத்தையும் நாடக வடிவில் சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இங்கே இருக்கு 2 பைக் இருக்கு. பைக் கொடுங்க. அது வேண்டியதில்லை அங்கே வேண்டியதில்லை. உங்க காலேஜ் ஏப்பா ராமசாமி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் 4 பேருங்க. யார் யாரு? நான், அப்பா, அம்மா, தம்பிங்க. கரெக்டாக இருக்கா? இந்தா 4 நோட்டு. ஏப்பா குப்புசாமி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 2 பேருங்க. யார் யாரு? நானும் அண்ணனு. கரெக்டாக இருக்கா? இந்தா வாங்கிக்கோ. சரி, ஊரில் நம்ம ஆளுகள்லாம் இருந்தா வர சொல்லு, வந்து சீக்கிரம் வாங்க சொல்லு, நான் கொடுத்து போட்டு வேற ஊருக்கு போகணும். ஏப்பா உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 3 பேருங்க. யார் யாரு? நானு வீட்டுக்கார புள்ளைங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டா இருக்குங்கண்ணா. இந்தா 3 நோட்டு. எல்லாம் பார்த்து நம்ம சின்னத்துக்கே போட்டுருங்க ஓட்ட. சரிங்க. ஆலையில இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல. அண்ணே எங்க அம்மாவை பாத்தீங்களாண்ணே? அண்ணே நீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களாண்ணே? அக்கா நீங்க பாத்தீங்களாக்கா? ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்கிறேன்? நான் இங்க தான் இருக்கிறேன். காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆனா அது ஒண்ணுமில்ல, எலெக்ஷன் பணம் கொடுத்தாங்க, பணம் வாங்கினேன். ஏன் ஓட்டுக்கு பணம் வாங்கினியா? அதெல்லாம் தப்பு இல்லையா? யாரே நீ கூறட்டவளா இருக்க? நான் வாங்கின மாட்டேன், நான் குடியா முழுகிருது. அதுக்காக ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிருவியா? நம்ம பணம் நம்மளுக்கே தெரிஞ்சு வருது, வாங்கிட்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது தானே. என்னவா புரியாம பேசிட்டு இருக்க? அன்னைக்கு ஏதோ உங்க அண்ணன் ஏமாத்திட்டா, பெண்ணுரிமை அது இதுன்னு சொல்லி சண்டை போட்டு சொத்து வாங்கிட்டு வந்த. அவங்க கொடுக்குற 1000-500 நமக்கு ஒரு நாள் செலவு தான். ஓட்ட காசுக்காக விற்கிறதும் வாங்குறதும் அது சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரியதும் கூட. அதுவும் இல்லாம ஓட்ட காசு கொடுத்து வாங்குறவன் நமக்கு சமூக சேவையா செய்வான்? அவன் பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பான். ஆமாங்க, ஓட்டுக்காக காசு கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அப்படி காசு கொடுக்கறதையும் வாங்குறதையும் ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கோ இல்ல தேர்தல் ஆணையருக்கோ புகார் அளிக்கலாம். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. 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 அம்மா வாங்க ஐயா வாங்க, அம்மா வாங்க ஐயா வாங்க. குறைஞ்ச விலை தான், அடிச்சாலும் ஏன்னு கேட்காது, மிதிச்சாலும் தடுக்காது. கேட்குறவங்க கேட்கலாம். அட 500 1000 தான் கேட்குறவங்க கேட்கலாம். 5 வருஷம் அடிமையாக இருக்கும். 500 கொடுத்தா போதும். அது கூட வேண்டாம், ஒரு கோட்டர் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு அடிமையாக 5 வருஷம் வேலை செய்யும். கேட்குறவங்க கேட்கலாம். இது என்ன ஆடா மாடா மனுஷனை வித்துட்டு இருக்கீங்க? கம்மியா இருக்குங்கிறீங்க, காசு கொடுத்தா போதுங்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அட ஆமாங்க, நம்ம அடிமை தானே. எப்போ ஆட்சி செய்கிறவங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறோமோ அப்போவே நம்ம அவங்களுக்கு அடிமையாயிடுறோம். அது ஒரு நாள் செலவு, அதையும் நாம் குடிச்சே அழிச்சிட்றோம். இது நம்ம ஒரு தண்ணி வரல, தெருவிளக்கு பிரச்சனை, ரோடு சரியில்லைன்னா கூட கேட்க முடிய மாட்டேங்குது. நாம் எப்போ ஆட்சி செய்கிறவங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறோமோ அப்போவே ஆட்சியாளருக்கு அடிமையாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். தரமான கல்வி, இலவச மருத்துவம், சுத்தமான காற்று, நீர், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம ஓட்டுக்காக வாங்குற 500 1000 இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே தீர்க்கவே படுறதில்ல. அதனால ஓட்டுக்காக நம்ம காசு வாங்க நேர்மையாக ஓட்டு போடுவோம். நமது ஓட்டு நமது உரிமை. நமது ஓட்டு நமது உரிமை. அக்கா, வர ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குதாம், தெரியுமா உங்களுக்கு? திருவிழாவா? அது என்னப்பா திருவிழா? ஒருவேளை நம்ம மாரியம்மன் கோயில் நோம்பியா இருக்குமோ? அட அதெல்லாம் இல்லக்கா. அது இல்லையா? அப்ப இந்த காது குட்டு, கெடா வெட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? அட அதுவும் இல்லக்கா. அப்ப என்னப்பா, யாருக்காச்சும் கல்யாணமா? அட அதுவும் இல்லக்கா. அட என்னப்பா திருவிழா, நீயே சொல்ல. வர ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த அன்னைக்கு
கல்லூரி அலுவலகங்கள் எல்லாம் விடுமுறை. அதனால எல்லாரும் தவறாமல் போய் ஓட்டு போட்டுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். வர ஏப்ரல் 19ஆம் தேதி ஆஃபீஸ் எல்லாம் லீவ் விடுறாங்களாமே எலெக்ஷனுக்காக. நம்ம பேசாமல் எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாமா? நாம வேணா கொடைக்கானல் போயிட்டு வரலாமா? வேற எங்கேயாச்சும் போகலாமே. பிளாக் தண்டர் போகலாமா? வண்டர்லா போகலாமா? பெங்களூர் தானே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏக்கா குச்சி எடுத்து எங்கக்கா போகிறேன், இங்கே வாக்கா. அட 19ஆம் தேதி லீவ் விடுறாங்கல்ல, வீட்டில் வேலை இருக்கு, ஒட்டடி அடிக்கணும். அதனால நாங்கள் வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கலான்னு இருக்கிறேன். வாங்கக்கா, நாம ட்ரிப்பு போயிட்டு வரலாம் ஒரு நாள். அட ஒரு நாள் தானப்பா லீவு, எல்லா வேலையும் முடிக்கணும்ல. நீங்கள் போயிட்டு வாங்க. என்னம்மா எல்லாம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அட ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷனுக்கு லீவ் விடுறாங்கல்ல, அதான் எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாமான்னு பேசிகிட்டு இருக்கோம். அட ஏப்ரல் 19ஆம் தேதி லீவ் விடுறது நீங்கள் ட்ரிப் போகிறதுக்கோ வீடு சுத்தம் பண்ணுறதுக்கோ இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவாகணுன்றதுக்காக தான். அந்த அன்னைக்கு அலுவலகத்துக்கு யாராவது வர சொன்னாலோ இல்லை வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாலோ அது சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரியது கூட. அட ஏமா, ஓட்டு போடுறது எங்கள் உரிமை தானே, எங்கள் இஷ்டம் தானே, அதையே நீங்கள் கேட்குறீங்க? அட என்னம்மா, இது மக்களாட்சி. நமக்கான தலைவர்களை நம்மளே தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு தான் இந்த வாக்கு. நீ ஓட்டு போடாமல் விட்டுட்டா அந்த ஓட்டு கள்ள ஓட்டாக பதிவாகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தவறாமல் போய் ஓட்டு போடுங்க. அட ஏன்பா, நானும் ஒவ்வொரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கும் நல்லது நடக்கல, இந்த நாட்டுக்கும் ஒரு நல்லது நடக்கல. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? அட அக்கா, சரியா கேட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி எந்த வேட்பாளரும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நோட்டான்ற பட்டனில் ஓட்டு போடுங்க. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. ஆமாங்க, நம்ம எப்படியாச்சும் நம்ம ஓட்டை போட்டே ஆகணும். இதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையம் நிறையா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவங்களுக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. வீல் சேர் இந்த மாதிரி கூட தன்னார்வலோட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வாக்களிக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட ஓட்டும் நம்ம உரிமை, நம்ம கடமைன்னு சொல்லிட்டு இது அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம ஓட்டு அவ்வளோ முக்கியமாங்க. அதனால் வாக்களிக்க வாங்க, உங்கள் வாக்கு வசதியாங்க. வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதியாங்க. வாங்க மக்கா வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. வாங்க மக்கா வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. ஒத்த விரல் புரட்சின்னு சொல்லி வச்ச படத்திலே, மக்களாட்சின்னு சொல்லி ஒதுக்க சொல்வோம் களத்திலே. ஒத்த விரல் புரட்சின்னு சொல்லி வச்ச படத்திலே, மக்களாட்சின்னு நம்ம ஒதுக்க சொல்வோம் களத்திலே. 5 ஆண்டு ஆட்சி இது யாருக்கு நம்ம முடிவிலே. 5 ஆண்டு ஆட்சி இது யாருக்கு நம்ம முடிவிலே. நாடாள ஒருத்தர் அந்த முடிவு நம்ம பவரிலே. நாடாள ஒருத்தர் அந்த முடிவு நம்ம பவரிலே. அதனால தாங்க சொல்றோம், வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதியாங்க. வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதியாங்க. வாங்க மக்கா வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. வாங்க மக்கா வாங்க, உங்க வாக்க பதிச்சு போங்க. நேர்மையாக வாக்களிக்க உங்க ஓட்டை விற்க வேணாம். தெளிவான வாக்களிக்க போதையிலும் வரவும் வேணாம். நேர்மையாக வாக்களிக்க உங்க ஓட்டை விற்க வேணாம். தெளிவாக வாக்களிக்க போதையிலும் வரவும் வேணாம். தப்ப தட்டு கேட்க தப்பான வழியும் வேணாம். தப்புகளை தட்டி கேட்க தப்பான வழியும் வேணாம். உன்னுரிமை காத்திடவே நேர்மையான ஓட்டே போதும். உன்னுரிமை காத்திடவே நேர்மையான ஓட்டே போதும். அதனால தாங்க சொல்றோம், வாங்க உங்க வாக்கு வசதியாங்க. வாக்களிக்க வாங்க, உங்க வாக்கு வசதியாங்க. வாங்க மக்கா வாங்க, உங்க வாக்க பதிக்க போங்க. ஆமாங்க, வாக்க நேர்மையான முறையில் அளிக்குமாறு கேட்டுக்கிறோம். 100% வாக்கு பதிய வேண்டும் என்று அனைவரும் வேண்டி எதுவுமே கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட தேர்தல் அலுவலர் அவர்களினுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் அருமையானதொரு கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி அதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு
மிகச்சிறப்பாக நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் தினத்தை உறுதியாக பயன்படுத்தி நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது நமது உரிமை என்பதை மிக தெளிவாக தங்களுடைய கலை நிகழ்ச்சியின் வாயிலாக இதை செய்திருக்கிறார்கள். எனவே கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.